நீ யோகியமா இருந்தா இன்னொரு யோகியமா பேசுங்க. அது நாட் ஒன்லி அண்ணாமலை சொல்ல, எல்லாருக்கும் சேர்த்து நல்லா இருக்கும். நீங்க பத்திரிகையாளர்னா உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது. பொதுவெளியில வந்துட்டு நீ மைக்கு வச்சானா அவன் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லிதான் எல்லாம் நீ பிரஸ் மீட் கூடாது. உனக்கு அது பண்றாங்களா என்னென்னமோ பேசுறாரு. ஒரு நிறுவனத்துக்கு வேலை பார்த்தா சம்பளம் கொடுக்கதானே செய்வாங்க. இவருக்கு மாதிரி நண்பர்கள் யாரும் கொடுக்குற மாதிரி இருந்தா பரவாயில்ல, சிலவன் இருக்கிற மாதிரி தானே கூட்டணி தர்மத்துக்காக அவங்க கம்மன் இருக்காங்க. இதே வந்து திமுக செய்கிற பல தப்புகள்ல வந்து திமுக இருக்கிற கூட்டணி தலைவர்கள் வந்து வாய்மொழி தானே இருக்காங்க. இடி ரைடு வந்திருக்கு, குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க. ஏன் அவங்க திமுக மிரட்டலுக்கு திமுக பயப்பில்லையா? அப்படியெல்லாம் சில விஷயங்கள் நம்ம இப்ப பார்க்கும்போது இந்த அம்மா ஏன் வந்து அவங்கள அப்ப பேசாமே வச்சிருந்தாங்கன்றது இப்பதான் புரியுதுன்னு நிறைய பேர் பேசுறாங்க. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் காதர் அவர்கள் வந்திருக்காரு. காதர் வணக்கம். வணக்கம். அதிமுகவின் நீண்டகால பாரம்பரிய மிக்க ஒரு கட்சியை சார்ந்த PH பாண்டியன் அவர் வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியும் சபாநாயகராக இருந்தாரு. அவர் வழியில வந்து மனோஜ் பாண்டியன் அதிமுகவுடைய உண்மை விசுவாசி. அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்த நபர் திடீரென்று எந்த ஒரு நேர் எதிரியான ஒரு திமுக அந்த கட்சியில வந்து ஐக்கியம் ஆயிட்டாரு. இந்த நிகழ்வு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல வந்து நம்ம இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், PH பாண்டியன் ஒரு மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவாளர், மிகப்பெரிய ஒரு ஆளுமையான பல தகவல்களை உள்ளடக்கிய ஒரு மிக சாதுரியமான அரசியல்வாதி. அவரை வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, எம்ஜிஆருடைய மிகப்பெரிய தீவிர விசுவாசி. எம்ஜிஆர் எப்போதுமே அவரெல்லாம் கூப்பிட்டு சில ஆலோசனைகள்ல கேட்பாரு, ஐடியா கேட்பாருன்ற அளவுக்கு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய மகன் மனோஜ் பாண்டியன் பாத்தீங்கன்னா நிறைய நேர்காணல் வந்து உட்காருவாரு. உட்கார்ந்து அவர் வந்து திமுகவை பத்தி விமர்சனம் பண்ணி பேசாத நேர்காணலே கிடையாது. அவ்வளவு கடுமையா ஆக்ரோஷமா இருக்கும். அப்படிப்பட்டவர் வந்து திமுக ஏன் வந்தாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான. அதிமுக இருந்து OPS அணியோட வெளியே வந்தவர். OPSக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சாலும் அவர் பக்கபலமா இருந்தாரு. திடீர்னு வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஆள் கூட வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாரு. மனோஜ் பாண்டியன் தான் வந்து OPS ஓட இருந்தாரு. திமுக வந்து இணைஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்து அரசியல் வட்டாரங்களை வந்து பரபரப்பா ஆயிருக்கு. நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் நேர் எதிரி அப்படின்னு பரவலான எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது இன்னொரு உள்கருத்து இருக்கு. திமுக இருந்து பிரிந்து வந்ததுதான் அதிமுக. அப்போ தாய் கட்சி. இன்னைக்கு கூட மனோஜ் பாண்டியன் வந்து சொல்லியிருக்கிறது உண்மையான மரியாதையும் உண்மையான ஆளுமையும் திராவிடமும் உள்ள யாருக்கும் மண்டியிடாத ஒரு அரசியல் சார்பு இருக்கு திமுக. அதனால நான் வந்து இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து என்னன்னா எப்படியாவது OPSும் EPSும் இணைந்துருவார்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே ஒரு காலத்தை நகர்த்திட்டே வந்துட்டாரு. இனி எப்படி இருக்கும் அரசியல் நம்மளுடைய எதிர்காலம்ன்றது யோசிச்சிருப்பாரு. தேர்தல் வரப்போகுது, திரும்பி நம்ம வந்து இப்ப MLA வரணும், திரும்பி நம்மளால நிக்க முடியுமா, OPS நம்பி நம்ம இருந்தோம்னா எங்க நிக்க முடியும், எங்க இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்ற பல்வேறு யோசனைகள் தான் அவர் எடுத்த முடிவு. அதெல்லாம் அவர் யோசிச்சிருப்பாரு. OPS நம்பி பிரயோஜனம் கட்சி வந்து EPS கட்டுப்பாட்டு போயிடுச்சு. அப்ப நம்ம திரும்பி EPS கிட்ட போனோம்னா நமக்கு கரெக்டா இருக்குமானா இருக்காது. ஏன்னா அவர் வந்து OPS அவர் சொல்ற காரணம் என்ன சொல்றாருன்னா, அந்த BJP கிளை செயலகம் போல வந்து அதிமுக மாறிடுச்சு. முன்னாடி இருந்த அதிமுக என்பது வேற, இப்ப இருக்கிறது வேறன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்ல அது எல்லாருக்குமே அப்பட்டமா தெரியுதானே சார். இப்ப வந்து அதிமுக வந்து தலைவர் இல்லாம தத்தளிக்கிட்டு இருக்கு கட்சி உங்களுக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் சொல்லக்கூடாது. இன்னைக்கு EPS கட்டுப்பாடுல இந்த கட்சி மறுபடியும் நான் பதிவு பண்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்து EPS உடைய பின்னணியில தான் இருக்காங்க. சோ வந்து அந்த கட்சி வந்து அதிமுக கட்சி என்பது EPS கையில இருக்கக்கூடிய கட்சி தானே. தலைவர் இல்லாத கட்சி தலைவர் இல்லாத கட்சி தான். ஆனா கடந்த 4 ஆண்டுகளாக வந்து அந்த அதிமுக கட்சியை வந்து கட்டுக்கோப்போடு அந்த கட்சியை பாதுகாத்து 4 ஆண்டும் வந்து தமிழகத்தை ஆண்டு இன்னமும் வந்து பல துரோகிகள் பல எட்டப்பர்கள் வந்து இந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சியை வந்து என்ன சொல்லுவாங்க அழிக்காம பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலர்
புரட்சி தமிழர் எடப்பாடி தான் சொல்லுங்க. வந்து எடப்பாடி ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அந்த கட்சியுடைய உண்மையை தான் சொல்றேன். கரெக்ட். அப்படி பார்த்தோம்னா துரோகிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு எவ்வளவு பேர் துரோகம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும் போது அப்ப சசிகலாக்கு இவர் பண்ணது என்ன? அதாவது ரெண்டு விஷயங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க வந்து முன்னாடி சொன்னீங்க அதிமுக இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்து அடிமைகள். இந்த அடிமை நேரத்துல இருந்து விடுதலை பெற்றுக் கொடுத்தாங்க இபிஎஸ். எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க, சசிகலாக்கு அடிமையா தான் இருந்தாங்க. சசிகலாவுடைய ஆட்கள் தான் வந்து ஆளுமை. அவருக்கு விடுதலை பிஜேபி உடைய தைரியத்தில் இல்ல ஏதோ வந்து சசிகலாவின் அடிமையா இருந்தது. ஒருவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதை நல்லபடியாக பயன்படுத்துவது தவறா சரியா? தவறா சரியான்றதுக்குள்ள போக முடியாது சார். இதுல என்னன்னா, நம்பி உங்கள்ட்ட கொடுக்கும் போது நீங்க தான் வந்து சசிகலா இல்ல சசிகலா மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தது. அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்று வந்த வெளியில இருந்திருக்காங்க தானே. ஜெயலலிதா மேலையும் அவர்கள் மேலையும் குற்றவாளின்னு A1 குற்றவாளின்னு தண்டனை பெற்றவங்க தான். நம்ம குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம். இதுல வந்து எப்படி பார்க்கணும்னா, நீங்க சொல்ற மாதிரி அடிமையாவே இருந்துட்டோம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நம்ம உள்ள போயிட்டாங்க, நமக்கு ஒரு பேக் போனா பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணுது, சரி அவங்களை காப்பாத்தல அப்படின்னு சொல்லி வந்துடலாம். அதுல தப்பு கிடையாது. ஆனா இப்ப அங்க போயிட்டு இன்னொருத்தரோட போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் நாங்க சொல்ல வரோம். இன்னொருத்தர்கிட்ட பிஜேபி மாட்டிக்கிட்டாங்களே. பிஜேபி இருந்தாங்க, மறுபடியும் என்ன நீங்க மாத்திட்டீங்கன்னு புது கதை. இடையில வெளியில வந்தாங்கல்ல. இடையில வந்து என்னன்னா ஒரு சில அதாவது அரசியல் தேர்தல் நிக்கல, அரசியல் ஒன்றும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் வந்து அரசியல் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். அரசியல் வந்து எப்போ எது வேணா நடக்கலாம். நீங்க சொல்ற போல வந்து மறுபடியும் வந்து அடிமையான ஏற்கனவே இருந்தது தானே. ஏன் திமுக இல்லையா? பாஜக அலைன்ஸா தான் இருந்துச்சு. இது அடிமணி எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. அடிமணி எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அவங்க சொல்றதானே இவங்க கேக்குறாங்க. ஒரு கூட்டணி தர்மம், கூட்டணி கட்சியில அண்ணாமலை சொல்லியிருக்காரு, எங்க கொள்கை வேறு அவங்க கொள்கை வேறு, கூட்டணியில இருக்கிறதுக்காக நாங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு நீ ஒரு பேட்டியில இடையில பார்த்தேன் நான். அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க சொல்றதையும் இவங்க ஏன் கேட்கணும்ன்றாங்க. இல்ல யாருக்கு யாரு அடிமை இல்லைன்னு அந்த அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஏன் எங்கிட்ட வந்து அடிமையா இருக்கு நீங்க ஏன் சொல்றீங்க தானே கேட்கிறாரு அவரு. அவர் அப்படிதாங்க கேட்பாரு. எங்க அதிமுக அடிமையா இருக்கு நான் சொல்லுவாரு அவரு. அவர் சொல்ல மாட்டாருல்ல. ஆனானப்பட்ட எடப்பாடி அவர் தற்கூரி எல்லாம் பேசியிருந்தாரு. ஆனா அவர் அழகா ஒரு காயினை ஊத்துனதுல எடப்பாடி ஒரு அண்ணாமலையோட பதவி போயிடுச்சு. அந்த ஆலங்கத்துல இப்ப அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாரு. ஆனா அதிமுக நான் சொல்றது என்னன்னா, இண்டிபெண்டா இப்ப காங்கிரஸும் திமுகவும் அலைன்ஸ். காங்கிரஸ் சொல்ற எல்லாத்தையுமே திமுக கேட்குதுன்னா கேட்காது. நான் சொல்ற விஷயங்கள் சார் அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு. கணக்கெடுப்பு ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்க நம்ம ஊர்ல, 2 கோடி குடும்பம் எடுத்துக்கிட்டா 8 கோடி மக்கள். அப்ப இதை வந்து ஒரு மாசத்துக்குள்ள எப்படி உங்களால சரி பண்ண முடியும்? அப்ப வந்து திமுக அலைன்ஸ்ல உள்ள அத்தனை பேர் எதிர்க்கும் போது பிஜேபி அலைன்ஸ்ல உள்ள அத்தனை பேர் ஆதரிக்கிறதுல ஒரு சூட்சமம் இருக்குதானே. இருக்கிற மாதிரி தானே சூட்சம் சொல்றது. கூட்டணி தர்மத்துக்காக அவங்க கம்மன் இருக்காங்க. இதே வந்து திமுக செய்யக்கூட பல தப்புகள்ல வந்து திமுக இருக்கிற கூட்டணி தலைவர்கள் வந்து வாய்மொழி தானே இருக்காங்க. நிறைய இருக்கு. அப்ப வந்து அவங்க இல்லையா, கம்யூனிஸ்ட் எல்லாமே எல்லாத்துக்குமே குரல் கொடுத்திருக்காங்க. சும்மா விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்களும் குரல் கொடுத்திருக்காரு, வைகோ குரல் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லா விஷயத்தையுமே அவங்க குரல் கொடுக்கலாம் சொல்ல முடியாது. எந்தெந்த டைம்ல எது கொடுக்கணுமோ அந்த டைம்ல அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்ப டெல்லி போனாரு, டைரக்டா சொல்லிட்டே போலாம். அவரு நான் அமித்ஷாவை பார்க்க போறேன், சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி களத்தை பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதை ஏன் சொல்லாம மறைச்சு இங்க இருந்து போய் அங்கிருந்து ஒரு காரு, அதுக்கப்புறம் ஒரு காரு, அப்புறம் போய் ஏன் அததான் வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் உங்கள்ட்ட அந்த வெளிப்படைத்தன்மை இல்ல? ஆமான்னு சொல்லிட்டு போங்க. யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியும்? உங்க கட்சி, நீங்க தலைவர், நீங்க தான் அதை டிசைட் பண்ண போறீங்க, நீங்க தான் அதை முடிவு எடுக்க போறீங்க. யாரு கூட அலைன்ஸ் போகணும் போக கூடாது, அதையே நம்ம மறைச்சு போனோம். எப்படி போனாலும் வெளியில தெரிய போகுது. இந்த மாதிரி சில விஷயங்கள் அவருடைய செயல்பாடு ஒரு மாதிரி இருக்கிறதுனாலதான் இவர் வந்து அமித்ஷாக்கு பயப்படுறாரு, மோடிக்கு பயப்படுறாருன்ற பரவலான ஒரு குற்றச்சாட்டும் பலதரப்பட்ட அரசியல்வாதிகள் முன்வைக்கும் ஒரு விஷயமா இருக்கு. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இபிஎஸ் அவர்கள் வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. தேர்தல் நெருங்க ஜனவரி மாதத்துக்கு பிறகு வந்து அதிமுகவில் இருந்து சில கூட்டணிகள் பிரியலாம், புதிய கூட்டணிகள் சேரலாம்.
அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல அதிமுக கூட்டணி பிரினா இருக்கிறது 2 பேர் தான், அதிமுக பிஜேபி. பொதுவா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்களா, தன்னுடைய குடும்பத்துக்காக அதிமுக அடிமை பண்ணிருக்காரு இபிஎஸ் அப்படிதான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவர் அந்த குடும்பத்துக்காக நினைச்சிருந்தாருன்னா அவர் கட்சியிலே சாதாரண எடுத்துட்டு போயிருக்கலாமே, யார்கிட்ட சசிகலா ஆகிட்டே இல்ல யாருன்னா இருங்கடான்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. இல்ல ஒரு பதவி வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைகள் வரும்போது அவர் பையன் பேர்ல உள்ள ஃபைலு, சம்பந்தி பேர்ல உள்ள ஃபைல் இல்ல அதாவது டிடிவி தினகரன் மேல குற்றச்சாட்டு இல்லையா, சசிகலா மேல குற்றச்சாட்டு இல்லையா, செங்கோட்டை மேல குற்றச்சாட்டு இல்லையா, கட்சியில இருந்து போனது அத்தனை பேர் மேல குற்றச்சாட்டு இருக்கதான் செய்யுது. யாரும் குற்றச்சாட்டு இல்லாத நபர்களால். அரசியல் என்றால் பொதுவாக பல குற்றச்சாட்டுகளை சந்திக்கதான் வேண்டும். அதுக்காக நான் முற்றும் நான் சொல்ல வர்றது வேற, நீங்க சொல்றது வேற. குற்றச்சாட்டு இல்லாத அரசியல்வாதியும் இல்ல, குற்றவாளிக்கும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்ட அவருடைய மகன் சம்பந்தி பேர்ல இடி ரைடுல பேப்பர் டிவில எல்லாம் வந்தது, இவ்வளவு கோடி பிடிச்சோம், இவ்வளவு ஃபைல் இருக்கு. இததான் காரணம் காட்டி சட்டமன்ற தேர்தலுக்கு பிஜேபி மிரட்டி அதிமுகவை அலைன்ஸ் கொண்டு வந்ததுன்றது. பிஜேபி மிரட்டணும் சொன்னா திமுக மேல எத்தனையோ பேர் இடி ரைடு வந்திருக்கு, குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க. ஏன் திமுக மிரட்டது திமுக பயப்பில்லையே? அப்படியெல்லாம் நீங்க திமுக மிரட்டினாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? திமுக இல்ல திமுக அவங்க மிரட்டி பாலாஜிக்கு ஒரு வருஷம் உள்ள வச்சீங்க, அடுத்தடுத்து டாஸ்மாக் ரைடு பண்ணீங்க, உதயநிதி வீட்டுல ரைடு பண்ணீங்க, மக வீட்டுல ரைடு பண்ணீங்க. இதுக்காக திமுக பயந்து போய் ஐயா அப்படின்னு சொன்னாங்களா? இல்லையே, கூலா எழுதி குடிச்சிட்டு என் வீட்டு அட்ரஸ் தரேன், அங்க போய் ரைடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப எம்பிக்கு போன சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியா இருந்தீங்க, அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு எம்பி தேர்தலில் நீங்க பேசின பேச்செல்லாம் திரும்பி கேட்டாலே எப்படி கூட்டணி வச்சீங்கன்னா அரசியல் சகஜம் கடந்து போயிடலாம். அப்ப திடுதிப்புன்னு நீங்க டெல்லிக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றீங்கன்னா, எந்த காலத்திலயும் நாங்க பிஜேபியோட அலைன்ஸ் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணத்துக்காக பிஜேபி போனதுக்கு ஒரு காரணமே சொல்லலையே. அதுதான் சூட்சமா பல இடத்துல சொல்றாங்க. அதாவது என்னன்னா, என் கட்சிக்குள்ளே பல 8 பேர் இருக்காங்க, பல துரோகிகள் இன்னும் இருந்துதான் இருக்காங்க. ஆனாலும் அந்த கட்சி காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை நான் இருந்துட்டு தான் இருக்கேன். அதுக்கான பணியை தான் நான் இப்ப அர்ப்பணிச்சுட்டு இருக்கேன். 2026 தேர்தலில் மாற்றம் ஏற்படல அப்படின்னா அதிமுக ஒரு கட்சி இருக்காது. அதாவது பிஜேபியுடைய அஜெண்டாவே என்னன்னா, இங்க 31 தேர்தல்ல திமுக விசஸ் பிஜேபி, இதுதான் அவங்களுடைய எதிர்கால திட்டம். எப்படி பெங்களூர்ல கர்நாடகால சாதாரணமா 91 96ல 2 இடம் 3 இடம் ஜெயிச்சவங்க 2010க்கு அப்புறம் அவங்க ஆட்சிக்கு உட்கார்ந்தாங்களோ, அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா கர்நாடகால வந்தாங்களோ, அதே ஃபார்முலா தான் இங்க கொண்டு வராங்க. அதேதான் இங்க அப்ப யாரை உடைக்கணும், அங்க இருந்தா யாரை பார்க்கலாம். அது அந்த நேரத்துல செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் கமிஷனர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, இரட்டை இலை சின்னைக்கு எனக்கும் அதுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த மாதிரியாக அது எப்படின்னா இயல்பா உள்ளதுதான். மூத்த அரசியல்வாதி, அந்த கட்சி 52 ஆண்டுகளா எம்ஜிஆரோட பயணப்பட்டவர், மூத்த அரசியல்வாதி, அம்மையார் கிட்ட ரொம்ப நெருக்கமா ஆலோசனைகள் வழங்கினவர், அவர் கட்சியில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெரிய ஆளுமையா இருந்தவர். டக்குன்னு கட்சியோட தூக்குனா நான் போறேன் பை பாய்லாம் சொல்லிட்டு போக மாட்டாங்க. அவங்க ஃபைட் பண்ணதான் செய்வாங்க. எனக்கு எல்லாம் உரிமை இருக்கு, எனக்கு நீங்க இயல்பு. ஓபிஎஸ் கேட்கலையா, டிடிவி கேட்கலையா, அந்த மாதிரி இவரும் அதை கேட்கறது இயல்பு. அது கேட்கறதுனால நம்ம ஆச்சரியம் பண்ணுவோம். எனக்கு நான் எப்படி இவங்க நான் சொல்லியிருக்காங்க, அவர் வேட்டி கட்டக்கூடாது, ஏடிஎம்கே போட்ட கரை போட்ட வேட்டி கட்டக்கூடாது, கட்சி கொடி வைக்க கூடாதுன்னு சசிகலாவுக்கு இதே கண்டிஷன் எல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் லெட்டர் பேரு பொதுச் செயலாளர்லாம் வெளியிட்டுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்துருப்பீங்க நிறைய விஷயங்கள்ல. இன்னைக்கு அந்த அம்மா ஏடிஎம்கே கொடி கட்டின கார்ல தான் போறாங்க. தன்னை இன்று வரை பொதுச் செயலாளராக தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கோர்ட்டுக்கு எல்லாம் போனாங்க, என்னமோ பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. டிடிவி தான் டீசெண்டா ஒதுங்கி அமமுக ஆரம்பிச்சிட்டாரு. ஓபிஎஸ் ஆரம்பிக்கவே இல்லையே கட்சி. அவர் இன்னமும் அதிமுக சொல்லி ஓபிஎஸ் கிட்ட இருந்த ஒரு ஆள வந்தாச்சு திமுக. ஆமா, அது அப்ப அடுத்து அவரும் திமுக வந்துட்டாருன்னா இன்னும் நல்லதா இருக்கும். எதிர்பார்க்கறீங்க? இல்ல எதிர்பார்க்கல, நடக்கலாம், அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். இப்ப அவர் மட்டும் இருந்து என்ன பண்ண முடியும்? ஓபிஎஸ் இடம் இல்லன்ட்டாரு, இபிஎஸ் இடம் இல்லன்ட்டாரு ஓபிஎஸ்க்கு. அப்ப பிஜேபி போலாமான்னா பிஜேபி போனா ஆல்ரெடி நயனா நாகேந்திரன் இருக்காரு, நம்ம இங்க இருந்து போனவர், அவர் பெரிய லெவல்ல இப்பதான் தலைவரா இருக்காரு, அவரு கீழே வேலை பார்க்க முடியாது. அப்ப விஜய் கிட்ட போலாம்னா விஜய் சின்ன பையன், அங்க போயிட்டு என்ன பண்றது? அங்க ஆல்ரெடி புஷியா இருந்து யாரையுமே கிட்ட கூட மாட்டாரு. சரி, காங்கிரஸ்ல போனா இப்ப இங்க ஒண்ணும் பெருசா இல்லையே, போனோம்னா
நம்ம இவரு கீழே வேலை பார்க்கணும், செல்வமுருதி கீழே வேலை பார்க்கணும். அவர் எப்படி இருந்தாரு ஒரு காலத்துல, நம்ம ஆளுங்க சிஎம்ஆ இருந்திருக்கிறோம். அப்ப கரெக்டான இடம் எதுன்னு பார்த்தா திமுக தான். சரி, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரச்சனை இன்னைக்கு வந்து அருள் தாக்கப்பட்ட விவகாரம் வந்து நீங்க பேசும்போது அவர் வந்து உட்கட்சி பிரச்சனையில வந்து உச்சகட்டமான ஒரு என்னது வார் போல நடந்துட்டு இருக்கு. அது பாமக நீங்க வந்து வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அருளுக்கு நடந்தது இதான் ஃபர்ஸ்ட் கிடையாது. ஆல்ரெடி வேல்முருகனுக்கு இது நடந்தது. வேல்முருகன் வந்து அந்த கட்சியை விட்டு விலகி தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் ஆரம்பித்து ஒரு மாதமோ 2 மாதமோ சரியா நினைவுல இல்ல, அவர் சென்னையில இருந்து ஊருக்கு போறாரு. ஊருக்கு போகும்போது அந்த திண்டிவனம் சம்திங் ஏதோ ஒரு ஊரு காடுவெட்டியார் ஊரு தாண்டி போகும்போது அவர் அங்க அட்டாக் பண்றாங்க. அதுல வந்து ஒரு மைலில் உயிர் தப்பினார். அவர் வந்து அட்டாக் பண்ணும்போது டிரைவருடைய சாமர்த்தியத்தால் வண்டி நிக்காம எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால அப்ப வேல்முருகன் அப்ப எல்லா பத்திரிகையிலையும் நாளிதழ்களையும் அந்த செய்தி வந்தது. அவர் ஆரம்பத்துல இது மாதிரி தாக்கப்பட்டார் அவரு. அதே போல பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் தாக்கப்பட்டார். அந்த வழக்கு போச்சு. அந்த வழக்குக்காக அலைன்ஸுக்கு எல்லாம் கேட்கும் போது டிமாண்ட் எல்லாம் வச்சார் ராமதாஸ், தாக்கப்பட்டார். அது போல இன்னொரு வன்னியர் சங்க தலைவர் ஒருத்தர் அதே மாதிரி தாக்கப்பட்டார், ராமமூர்த்தி. இங்க வந்து இவங்களை எதிர்த்து போறவங்கள தாக்குறதுக்கான ஒரு சூழல் எப்போதுமே இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு, பாமக இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அருளுக்கு நடந்ததை வந்து நான் பெரிய அதிர்ச்சியெல்லாம் பார்க்கல. அது அவங்களுடைய உட்கட்சியில எப்போதுமே தாக்குறதும் நடக்கிறதும் இயல்பான விஷயம். இன்னொன்னு வந்து அருள் வந்து ரொம்ப தீவிரமா அன்புமணி எதிர்க்கிறாரு. அன்புமணிக்கு வந்து இப்ப அருள் தான் ரொம்ப டஃபா பிரஸ் மீட்டா இருக்கட்டும், ராமதாஸ் ஐயா கூட இருந்து பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே இவங்களுக்கு இப்ப என்ன போச்சுன்னா, ஒரு பக்கம் மணி அவர்களும் அருளும் தான் அப்பாவை வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்கனாலதான் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலன்ற மாதிரி அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதுல வந்து அவருடைய ஆதரவாளர்கள் எப்போதுமே கோவப்படுறது வழக்கம். என்னடா எங்க சின்ன பேஸ்டியா குண்டியான அதுக்காக அந்த கான்செப்ட்ல நடந்த தாக்குதல் தான் இது. அதாவது இரு தரப்பினரும் மோதிக்கிட்டாங்க. அருளை தாக்குறதுக்கான முயற்சி தான் இது. அருள் கூட ஒரு 4-5 கார்ல வந்த கூட்டனால 2 பக்கம் அவங்க எதிர்பார்க்கல. அருளை தாக்க வந்தவங்க வந்து இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்த்திருக்கனால 2 பேரும் கற்களை கொண்டும் கம்புகளை கொண்டும் அடிச்சுக்கிட்டாங்க. இரு தரப்பினரும் புகார் பேர்ல 2 பேர் மேலையும் வழக்கு பதிவு முதல்கட்ட தகவல் தெரியுது. இந்த சம்பவத்துக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய கோழைத்தனம், இது இந்த மாதிரி நீங்க எப்படி பண்ணலாம், யாரா இருந்தாலும் அவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது ராமதாஸ் அவர்கள் வந்து இதுக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. இதான் போய்கிட்டு இருக்கு. இப்ப அண்ணாமலை, அதாவது வந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து எப்பவுமே வந்து தன்னை மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி தேவை அவர் யாரை தொடுவார்னா செய்தியாளர் தான் தொடுவார். எப்போதுமே அவருக்கு வந்து ஏனையுடைய செய்தியாளர் வந்து ஒருமையில பேசியிருக்குது, அது இதே நோக்கமா இருக்காரு. அதாவது நான் அந்த வீடியோ பார்த்தேன் நாங்க. பட் என்னன்னா ஏஎம்ஐ நிருபர் மட்டுமே அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. மற்ற நிருபர்கள் எல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி நீங்க கேக்குறீங்க, உரிமையில பேசிட்டு கேட்கறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்ப என்ன மனநிலை உள்ள நிருபர்கள் இருக்காங்கன்னு தெரியல. உனக்கு பிரச்சனைனா 10 பேர் வரணும்னு நினைக்கிறேன். ஏஎம்ஐயும் ஒரு பத்திரிகை மீடியா தானே, அவர் ஒன்றும் தவறான கேள்வி கேட்கலையே. இவர் வந்து உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா, உனக்கு அது பண்றாங்களா, என்னென்னமோ பேசுறாரு. ஒரு நிறுவனத்துக்கு வேலை பார்த்தா சம்பளம் கொடுக்கதானே செய்வாங்க. இவருக்கு மாதிரி நண்பர்கள் யாரும் கொடுக்குற மாதிரி இருந்தா பரவாயில்ல, சாப்பாட்டுக்கு வீட்டு வாடகை எல்லாம் கொடுத்துட்டு இவர் இருக்கலாம். வாட்ச் வாங்கி கொடுக்கறது, பெட்ரோல் போடுறது, வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது, இதெல்லாம் இந்த மாதிரி அண்ணாமலைக்கு கிடைத்த நண்பர்கள் ஏன் நிருபர் கிடைச்சா அவரு கொஞ்சம் நல்ல விதமா இருக்கு. அவருக்கு இல்ல, ஆபீஸ் சம்பளம் கொடுக்கறது, நம்ம பேங்க்ல லோன் கொடுத்தா இடம் வாங்கலாம் ரூபாய்க்கு. இந்த அண்ணாமலையுடைய வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து இந்த பத்திரிகையாளர்ல உரிமையில பேசுறது, மரத்துக்கு மரம் தாவுறது. நான் சொல்றதுலாம் என்னன்னா, நீங்க திரும்பி கொண்டு போய் மூஞ்சிக்கு நேரம் மைக்க நீட்டுறீங்க, இன்னும் நீட்டா இருந்தாலும் அப்படிதான் பேசுவான். உங்களை வந்து உரிமையில தான் பேசுவாப்புல, உங்களை இன்னும் இதை விட மோசமா ட்ரீட் பண்ணுவாப்புல. ஆனாலும் நீங்க போய் சில நாடுகள் சொல்லுங்கண்ணா வாங்கண்ணா போங்கண்ணா நீங்க அதை மறந்துடுறீங்க. முதல்ல வந்து உங்களுக்குன்னு ஒரு மரியாதை ஒண்ணு வேணும். நீங்க எந்த தலைவரையாவது பத்திரிகையாளர் போயிட்டு சொல்றா என்னடா அப்படின்னு கேட்டுக்கலாமா, இல்ல உரிமையில கேட்டுருமா, சொல்லியா என்ன இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க எவனாவது கேட்டுருக்குமா? எல்லாருமே மரியாதை தானே கேட்கிறோம். அப்ப ஒரு பத்திரிகையாளர் வந்து தலைவர்களுக்கு உண்டான அந்த மரியாதையும் அந்த அவங்களுக்கு உண்டான ஒரு ரெஸ்பெக்டும் எப்போதுமே கொடுத்தான அந்த கேள்வி கேட்கிறோம். அப்ப நீங்க மட்டும் நான் உங்ககிட்ட வேலை செய்யணும், நாங்க
நீங்க பத்திரிகையாளர் பார்த்தாலும் ஒரு இலக்காரமா பேசுறது, ஒருமையில பேசுறது, கவர் வாங்கினியான்றது. அப்ப நீங்களாம் அவங்க லஞ்சம் வாங்கலையா? நீங்களா வந்து வாரத்துல இருந்து வந்துட்டு நீங்களா மட்டும் கரெக்ட் படையாத கைக்கு சொந்தக்காரா? இப்பதானே சொன்னாங்க இத்தனை கோடி இடத்த வந்து கம்மி ரேட்ல வாங்கி கணக்கு காமிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றாங்களே. அப்ப நீ யோகியமா இருந்தா இன்னொரு யோகியமா பேசுங்க. அது நாட் ஒன்லி அண்ணாமலைக்கு சொல்ல, எல்லாருக்கும் சேர்த்து நல்லா இருக்கு. நீங்க பத்திரிகையாளர்னா உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது. பொது வெளியில வந்துட்டு நீ மைக்கு வச்சானா அவன் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லி தான் நீ பிரஸ் மீட் கூடாது. உனக்கு தேவையான பத்திரிகை மட்டும் ஒரு ரூமுக்குள்ள வச்சு 2 மைக்கை வச்சு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. பொது வெளியில கேட்க சொல்லி நீனே கேள்வி எழுதி கொடுத்து கேட்டு போயிட்டே இருக்கு. பொது வெளியில 10 மைக்கு வச்சானா 10 பேர் 10 விதமா கேள்வி கேட்பான். உனக்கு தேவையான கேள்வி கேட்கணும், சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்றது. உன்னை வந்து உனக்கு வந்து பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்டா உடனே அவன் பக்கம் திரும்புறது. இது எவ்வளவு எத்தனை அரசியல்வாதிங்க இப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு தேவையான நல்ல நியூஸ் போட்டா நல்ல டிவி நீங்க, உங்களுக்கு நீங்க சொல்றது தப்புன்னு சொன்னா நீ கெட்டவன்றீங்களா? எவ்வளவு காலத்துல நீங்க பத்திரிகை இப்பதான் சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு 10 ஆண்டுகள்ல வந்து பத்திரிகைகளுடைய படுமோசமா வந்து அதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து கையாளக்கூடிய நிகழ்வு எடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து என்ன, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். இன்னும் பல நிறுவனங்கள் வந்து அனுபவம் இன்மையான சில நிருபர்களை வச்சிருக்கிறது அதுக்கு ஒரு பெரிய மைனஸ். இப்ப நம்ம எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நீங்களாம் ஒரு 35 ஆண்டு காலம் தாண்டிடுச்சு. நான் ஒரு 27, 28 ஆண்டு காலம் தாண்டிட்டோம். நம்ம ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பத்திரிகை துறைனா நமக்கு தெரியும். நம்மளதான் வந்து ஒரு தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க. பிரஸ் மீட் போனா பெரிய பெரிய அரசியல்வாதிகளை சொல்லி கூப்பிடுவாங்க. வைகோபால்சாமி அவர்கள்லாம் வந்து என் தோல் மேல கை போட்டு பேசிருக்காரு ஒரு பிரஸ் மீட்ல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க, அந்த மரியாதைகள் எல்லா அரசியல்வாதியுமே அந்த பத்திரிகையாளருக்கு ரொம்ப நேர்மையா கொடுத்தாங்க. இப்ப அது இல்லாத காரணம் நம்ம பத்திரிகையாளர்களுடைய எந்த இடத்துல எந்த குறைபாடுகள் இருக்கு, எந்த இடத்துல எந்த கேள்வி கேட்கறது கூட தெரியல. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இளையராஜா ஒரு டெத் நியூஸுக்கு போயிட்டு வரும்போது அங்க போயிட்டு ஒருத்தன் போய் கேட்டான், நீங்க வந்து சிம்புவோட பீப் சாங்கை பத்தி என்ன சொல்றீங்கன்னு. அது எவ்வளவு ஒரு அனுபவன்மையும் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்ட்ல போயிட்டு ஒரு டெத்துக்கு போயிட்டு வரவங்க போய் அந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பா இன்னைக்கு கூட கோயம்புத்தூர்ல ஒரு பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க சீமான்ட்ட, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இதெல்லாம் ஒரு கேள்வி பண்றாங்க. இப்போ அதாவது நிருபர்களை பார்த்து அரசியல்வாதிகள் பயந்த காலம் போய் அரசியல்வாதியை பார்த்து நிருபர்கள் பயப்படக்கூடிய காலமா ஆயிடுச்சு. அதுல இப்ப நீங்க சீமான் சொன்ன பிறகுதான் வந்து இன்னொரு விஷயம் பதிவு பண்ணணும். சீமானை பத்தி எப்படி எடுக்கலாம்னு யோசனை பண்ண. சீமான அரசியல் ஆமா அவருடைய தினசரி வந்து அரசியலுக்கு வந்து தீனி போடக்கூடிய முதல் நபரா இருக்காரு. சுயமரியாதையை பத்தி சீமான் பேசுறாரு. திமுகலையும் சுயமரியாதை இல்ல, அதிமுகலையும் சுயமரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர்ல இருக்காமா? அதுதான் சொல்றாரு. எல்லாமே வந்து காலை தழுவி தான் போறீங்க, காலில் விடுறது கலாச்சாரத்தை என்ன விட மாட்டீங்க அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. காலில் விழுவுறது கலாச்சாரம்ன்றது அவர் மேல் உள்ள அன்பால். வயதுக்கு மூத்தவர் ஒருவர் இளையவருடைய காலையில் விழுவதை அதை ஏற்றுக்கொள்ள முடியும், அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான். அவங்க அரசியல் வந்து எடப்பாடி அண்ணன் வந்து சுயமரியாதை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. யாரு? நம்ம சீமானன். யார கேக்குறாரு? எடப்பாடி. ஆமா, அது வந்து ஹெலிகாப்டர் எல்லாம் பார்த்து கும்பிட்டவங்க டைரக்டா காலில் விழுந்தா கூட பரவாயில்ல. சுயமரியாதைன்றது பதிவு பண்றாரு. காலில் விழுவதோட கால் அந்த டயர் கிட்ட வந்து காலில் விழுந்த காலத்துல நம்ம அது வந்து அவங்க மேல குற்றம் சொல்ல முடியாது. அந்த அம்மையார் வந்து அப்படி அவங்கள வச்சிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டம். அதனால அதை அவங்க பழகிட்டாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா அவங்க கூடயே இருந்து இப்பதானே ஒரு 4 வருஷமா தனிப்பட்ட முறையில பேட்டியே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் இஷ்டத்துக்கு அவங்கவுங்க அமைச்சர்கள் பேசுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா அவங்க வந்து அம்மாவின் சிசிய பிள்ளைகளாக தானே இருந்தாங்க. அப்ப அதை வந்து நான் நிறைய அதுல வந்து நமக்கு மாற்று கருத்து இருக்கு. இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம இப்ப பார்க்கும்போது இந்த அம்மா ஏன் வந்து அவங்கள அப்ப பேசாமே வச்சிருந்தாங்கன்றது இப்பதான் புரியுதுன்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஏன்னா தப்பு தவறுமாக பேட்டி கொடுக்கறது, தேவையில்லாத லூஸ் ஸ்டாக் விடுறதெல்லாம் இப்ப நிறைய நீங்க இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜியும் நம்ம திண்டுக்கல். இன்னொரு விஷயம் என்னன்னா அதிமுக வந்து மனோஜ் பாண்டியனை தொடர்ந்து, அதாவது அதிமுக ஒரு ஓபிஎஸ் ஆதரவாளர், அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்து திமுக இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முக்கிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அறிவாலயத்துல சந்திக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மையா? இல்ல, அது போய்கிட்டு இருக்கு. பிஹெச் பாண்டியன் ஒரு மனோஜ் பாண்டியன் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமும் சிலர் வந்து இங்க சரியான உடன்பாடு இல்ல. அவங்க வந்து ஒரு கிரீன் சிக்னலுக்காக வெயிட்டிங். என்ன அப்படின்னா நாங்க வந்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு திரும்பி அந்த சீட் எங்களுக்கு தரணும்.
26 தேர்தல்ல அதே சட்டமன்ற தொகுதியில நான் போட்டியிடுவதற்கு நீங்க சீட்டு தரதா இருந்தா நான் வரேன் அப்படின்ற சில டிமாண்டுகளை சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கிறது. ஏன்னா இது வரைக்கும் என்னன்னா எடப்பாடி அவர்கள் கட்சி என்னதான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாலும் இது போல ஒரு சலசலப்பு வந்து சில நேரங்கள்ல வந்து அவர் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிடுறாங்க. நல்லா போயிட்டு இருக்க ரூட்டை திடீர்னு இது போல வந்து எங்க இருந்தோ வந்து டிடிவி வருவாரு, எங்க இருந்தோ வந்து திடீர்னு வந்து செங்கோட்டையன் வருவாரு, ஓபிஎஸ் திடீர்னு நாங்க இணைஞ்சிடும் சொல்லுவாரு. இது வந்து பிஜேபியுடைய பிளே வந்து நிறைய இருக்கு. உட்கட்சியிலும் வந்து பல பேர் வந்து அவங்க வந்து பி டீமா வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை. அதனால வந்து இங்க இருந்து நம்ம வந்து சாதிக்க முடியுமா, மறுபடியும் வந்து இதுக்கு அது வந்து திமுகவே மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நினைக்கிறதா தகவல். அது உண்மையா? ஆமா, திமுக போனா அவங்க அமைச்சராயிடலாங்க. நீங்க வந்து திமுக வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு 30 பேர் அமைச்சரா இருக்காங்கன்னா 12 பேர் அதிமுக திமுக வந்தவங்க. அப்ப என்ன உங்களுக்கு நினைக்க என்ன வரும்? நம்ம திமுக போனா நம்ம அமைச்சராயிடலாம், திமுக போனா உடனே தங்க தமிழ் சொன்ன மாதிரி எம்பி ஆயிடலாம். அந்த மாற்றான் தோட்டு மல்லிகை இங்க மணக்கும் அப்படின்ற கான்செப்ட். ஆமா, அப்ப வந்து திமுக போனா நமக்கு இப்ப சேகர் பாபு எடுத்துங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்துங்க, எல்லாருமே இன்னைக்கு முக்கிய பொறுப்புல இருக்காங்க. இவங்க அதிமுக செந்தில் பாலாஜி எல்லாம் வேற லெவல்ல இருக்காரு. இப்ப நான் சொன்ன 4-5 பேர் இப்ப செந்தில் பாலாஜி எடுத்துங்க, எல்லாருமே அதிமுக வந்தவங்க. KKSSR அதான் ஒரு 30 மினிஸ்டர்ல 12 பேர் அவங்க தான் இருக்காங்க. அப்ப மத்தவங்களுக்கு என்ன எண்ணம் தோணுன்னா நம்ம போனா நமக்கும் கொடுத்துருவாங்க, ஏதோ ஒரு வாரிய தலைவராக ஆயிடலாம், இங்க இருந்துட்டு எவ்வளவு நாள் இவர் ஜெயிக்க மாட்டாரு, தேவையில்லாம நம்ம இங்க இருந்து வேஸ்ட் பண்ணுவோம்னா நாங்க போயிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் தான். ரெண்டாவது இப்ப டிடிவி அவர்களா இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலா, இந்த 4 பேருமே இணைத்து விட்டது அண்ணாமலை தான் சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை ஒரு மறுப்பு தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்னைய எதுக்கு திட்டுறீங்க, நான் என்ன பண்ணுன்ற மாதிரிலாம் ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதனால இந்த அரசியல்ல வந்து இப்போ யாரு கூட போவாங்கன்னு தெரியாது. ஜனவரி தான் இவருடைய டெட் எண்ட் லைன்ன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். நிச்சயமா கதர். அதாவது மனோஜ் பாண்டியன் தொடர்ந்து திமுகவில வந்து படையெடுக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களா அல்லது இணைவார்களா என்று நாம் சற்று பிஜேபியில் உள்ள 4 எம்எல்ஏ 2 பேர் வரதா கூட இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. திமுக மீண்டும் அதே சீட்டு கொடுத்தால் அப்படின்றது ஒரு டாக் நிறைய போயிட்டு இருக்கு. இவங்களும் வந்து அரசியல் எதுவும் நடக்கலாம். 2026 தேர்தல் நெருங்க பல்வேறு மாற்றங்கள் வரதான் செய்யும். பொறுத்து வந்து அடுத்த கலந்து ஆலோசிப்போம். கதர். நன்றி.